நமஸ்காரம். வெல்கம் டு மியூசிக்கல் நோட்ஸ். இன்னைக்கு ஒன் மேன் ஒன் ராகன்ற ஷோல நாங்க எடுத்திருக்கிற ராகம் காப்பி. இந்த காப்பி ராகம் 22வது மேளகர்த்தாவான கரஹர பிரியாவுடைய ஜன்ய ராகம். இந்த ராகத்துக்கான ஈக்குவலன் ஹிந்துஸ்தானி ராகம் காஃபி தாட் என்ற மேளகர்த்தா ராகத்தோட ஜன்யம் பீலு ராகம். இந்த காப்பி ராகத்தை பாஷாங்க வக்ர ராகம்னு சொல்லுவாங்க. கரஹர பிரியால கைஷிக நிஷாதம் வரும். காப்பி ராகத்துல ஆரோகணத்துல காத்தலி நிஷாதமும் அவரோகணத்துல கைஷிக நிஷாதமும் வரும். அதனால இதை பாஷாங்க ராகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கர்நாடக இசையில நாங்க எடுத்திருக்கிற கீர்த்தனை வானமாமலை ஜிஆர் சுவாமிகள் இயற்றிய ஜானகி ரமணா ஆதி தாளம். இதோட ஆரோணம் இப்ப பார்ப்போம். ஜானகி ரமணா இப்போ திரை இசைக்கு வருவோம். நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த காப்பி ராகத்தை பல ஜான்ரேல யூஸ் பண்ணியிருக்காங்க. சேட்னஸ், எமோஷன், ஹாப்பினஸ், டூயட், குத்துப்பாட்டாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சில பாடல்களை இப்போ பார்ப்போம். பாடல் ஒன்று ராகம்
உதச்சு பறந்து போன அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் நிழலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு முருகே போன மெழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா சின்ன தாய் அவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவா யாராரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாய் அவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நீங்க சூரிய முழுக்கி செட்டில் எழுதது மாமே கண்ணு கட்டி கட்டில விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து அழுதென்னதான் சாத்து சாராயத்தை ஊத்து அழுதென்னதான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற சிறப்பான பாட்டு 1982ல ரிலீஸ் ஆன மூன்றாம் பிறை என்ற படத்துல வர கண்ணே கலைமானே என்ற பாட்டு தான். இந்த பாட்டை கேஜே யேசுதாஸ் அவர்கள் ரொம்ப இனிமையா பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி இதோட சிறப்பை பத்தி பேசுவோம். கவியரசு கண்ணதாசன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் சேர்ந்தாலே எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் தான். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலத்துல 3 பாடல்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்காக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் கடைசி பாடல் தான் இந்த கண்ணே கலைமானே. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவியரசு கண்ணதாசன் அவர்களே இளையராஜா அவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்னு சொன்னார். அதுக்கப்புறம் வேற எந்த பாடலும் அவரால் எழுத முடியாது. இப்போ இந்த அழகான பாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்ணே கலைமானே கண்ணி மயில் என கண்ணே
இன்னைக்கு காப்பி ராகத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒவ்வொரு ராகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். நன்றி.